விழாநாயகன் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த சினிமாவில் ஆபத்தாந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்திருக்காரு. பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார். காசே இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்கறது கொடுங்க, முடிஞ்சதை பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார். அந்த வழியில் ஆபத்தாந்தவனாக இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா இருந்துட்டுருக்காரு. ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் வந்து உதவியாக இருக்கார். படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அங்கங்கே சாங்கில் அங்கங்கே வந்திருக்காரு. சாங்கில் மட்டும் இல்லை, நீ கேரக்டர்லேயே வரலாம், வந்து நடிக்கலாம். ஸோ அவர் நான் இங்கே பேசும்போது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் பேசியதை வழிமொழிகிறேன்னு சொல்லிக்கலான்னு நினச்சேன். என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார். ஸோ ஆதவன்லேருந்து அண்ணாச்சியிலேருந்து எல்லாரும் அவங்க எல்லாத்துக்கும் அவர் பாராட்டு சொல்லி, சாதாரண சின்ன ஆளுகளுக்கு கூட பாராட்டு சொல்லி சொன்னார். அதையே சொல்லிக்கலான்னு நினச்சிருந்தேன். இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன். என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார். ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது, ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் யாராவது இருக்காங்களா, வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க. இது நினைக்கும்போது இதே ஒரு ஸ்கேம் தானே. என்னென்னா அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம். அதுலேருந்து யாரும் ஒன்வே மாதிரி உள்ளே வந்து பூந்ததுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை பற்றி பேசினோம்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசினா ரொம்ப இதாக போகும். அதனால் அதை நான் விட்டுறேன்.